ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நேற்று நம்ம ஊரில் சந்தை அம்மா வந்து பஜ்ஜி மிளகா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. மாவு வாங்கி வச்சு ஒரு வாரம் ஆச்சு, இன்னும் பஜ்ஜி சுடலை. இனிமேல் தான் அதை வந்து ட்ரை பண்ணணும். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்சுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை, 3 பச்சை மிளகா, 4 பல் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி எல்லாம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், ஒரு பட்டை இலை, கொஞ்சம் சோம்பு எல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சு அதை வந்து போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கடலைப்பருப்பு நான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு அந்த பேஸ்ட்லேயே வந்து அரிசி எவ்வளோ எடுத்துருக்குமோ அதுக்கு வந்து அளவாக வந்து தண்ணி ஊற்றி வச்சிட்டேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா அந்த தண்ணியை வந்து சேர்த்துடலாம். உப்பு காரம்லாம் சரி பார்த்துட்டு நம்ம ஊற வச்ச அரிசி வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு 3 விசில் விட்டு எடுத்தோம்னா சூப்பரான கொத்தமல்லி பிரியாணி வந்து ரெடி ஆயிரும். ஃபைனலாக வந்து ஒரு வாழை இலை போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு எடுத்து பாருங்கள். டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் குட்டீஸு எல்லோரும் சாப்பிட்டுட்டு எப்பவும் போல் டியூட்டிக்கு கிளம்பிட்டோம். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.